அப்படிங்கிறத ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறான். அதை போன வாரம் நம்ம அனுபவிச்சோம். அது பிள்ளை லோகாச்சாரியார் பண்ணினதான நவவித சம்பந்தம்னு சொல்றது. 9 சம்பந்தம் பெருமாளுக்கு நமக்கும். பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜேயோ ரமாபதிஹி ஸ்வாம்யாதாரோ மமாத்மா ச போக்தா சாத்யமனூதிதஹ பிதா ச ரக்ஷகா சேஷி. பெருமாளுக்கு நமக்கும் 9 விதமான சம்பந்தம். அவன் தந்தை, அவன் நமக்கெல்லாம் தகப்பனார். அவன் ஜகத்துக்கே புருஷன் இல்லையா, ஜெகத் பிரபுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜகத்துக்கே பிரபு. நாம் என்னன்னா அவன் நமக்கு தந்தை, நாம் அவனுக்கு பிரஜைகள், பிள்ளைகள் போல மக்கள். அதுமாரி அவன் காப்பாற்றக்கூடியவன், ரக்ஷகன். நாம் அவனால் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது 2வது சம்பந்தம். 3வது சம்பந்தம் அவன் சேஷி, நாம் சேஷன். அவன் சேஷின்னா தலைவன் அர்த்தம், சேஷன்னா தொண்டர்கள், அவனுக்கே ஆட்பட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய தொண்டர்கள் நாம். அவன் பர்த்தா, லோக பர்த்தா, லோகத்துக்கே பர்த்தா. அன்றைக்கே நம்ம எல்லாம் அனுபவித்தோம். அதனால் ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்துன்னு சொல்லி அந்த வாக்கிய பிரமாணம் படி எல்லாருமே ஸ்திரீகள் தான், பகவான் ஒத்தன்தான் பரமபுருஷன். அப்படிங்கிறதுனால அவன் கணவன், மனைவி, நாமெல்லாம் மனைவின்னா அவன் இட்ட வழக்காக இருக்கணும், அவனுக்கு அனுகூலமாக நடந்துக்கணும், அவனுக்கே தொண்டு செய்யணும், அவனுக்கே கைங்கரியம் பண்ணணும். ஒரு பர்த்தாக்கு எப்படி பாரியா கைங்கரியம் பண்ணுவாளோ அதே மாதிரி பெருமாளுக்கே நாம் ஆட்பட்டு இருக்கணுங்கிறத காண்பிக்கிறான். அது ஒரு சம்பந்தம், பர்த்து பாரிய சம்பந்தம்னு சொல்கிறது. அவன் ஞேயன்னா அவன் அவன் அறியப்பட வேண்டிய வஸ்து. அவன் நாம் அறிய வேண்டியவர்கள். அவன் எப்பேற்பட்டவன்னு நாம் அறிய வேண்டியவர்கள். அவன் அறியத்தக்கவனான ஒரு வஸ்து, உயர்ந்த ஞானமுடையவன். அதுக்கு அடுத்து ஸ்வம் சுவாமின்னு சொல்கிறது, சொத்து. ஸ்வம்னா சுவாமின்னா சொத்தை உடையவன் அர்த்தம், ஸ்வம்னா சொத்து. அப்போ நம்ம இந்த ஆத்மாக்கள்லாம் யாரை சேர்ந்ததுன்னா பெருமாளை சேர்ந்தது, பெருமாளுடைய சொத்து. அதனால தான் இந்த ஆத்மா அபகாரி கூடாது, நான் என்னுடைய ஆத்மா எனக்கு அப்படிங்கிற எண்ணம் கூடாதுன்னு அகங்காரம் மமக்காரம்னு சொல்கிறோமே. பெருமாள் கொடுத்த வஸ்துவை நாம் திருடுற மாதிரி. அதனால் அவனிடத்துல ஒப்படைக்கிறது தான் சுவாமி தேசிகன் அழகாக சரணாகதின்னு நமக்கு காண்பிக்கிறார். நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நெடும் காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நெடும் காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு சரணாகதியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆக்கிஞ்சின்யத்துவம் அனன்யகதித்துவம்னு 2. அதனால அதெல்லாம் பின்னாடி நம்ம அனுபவிக்க போகிறோம். இப்போ முதல்ல அவன் அவனுடைய சொத்து நாம் இந்த ஆத்மாக்கள்லாம் அவனிடத்துல ஒப்படைக்கணும். ஆதார ஆதேய பாவம்னு ஒன்று. ஆதாரம்னா நம்மளை பெருமாள் தாங்குறான், பெருமாளால் தாங்கப்படுபவர்கள் நாம். அதனால் அவன் நம்மளை தாங்கிட்டு இருக்கான். அவன் ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கான், உயிராக இருக்கிறான். அந்த அவனுடைய பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மா சரீரமாக இருக்கு அப்படிங்கிறதுனுடையதான. அப்புறம் போக்தா போக்கிய பாவம், அவன் போக்தாவா இருக்கான், அனுபவிக்க கூடியவனா இருக்கான், அனுபவிக்க வேண்டிய வஸ்துவா நாம இருக்கோம். அதனால அவனுக்காகவே நம்மாழ்வார் அன்னைக்கு அனுபவிச்சோம் இல்லையா, நம்மாழ்வார் இடத்துல பெருமாள் கேட்கிறார், நீர் கேட்டதான உமக்கு வைகுண்டத்தை கொடுத்தேன்னு நீ ஏன் சந்தோஷப்படலைன்னு. அப்போ நம்மாழ்வார் சாதிக்கிறார், நான் நீர் ஆசைப்பட்டீர் உமக்காக கொடுத்தேன்னு சொன்னீரே, அதை நான் அந்த சொல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு அப்போ அந்த வைகுண்டம் வேண்டாம்ங்கிறார். ஏன்னா பெருமாள் இடத்துல என் சந்தோஷத்துக்காக நான் உமக்கு அதை கொடுத்தேன்னு நீ சொல்லும். பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார், என் சந்தோஷத்துக்காக உமக்கு நான் வைகுண்டத்தை கொடுத்தோம்னு சொல்லும், நான் ஏற்றுக்கிறேன். அதனால் என்னுடைய சந்தோஷம் தனியாக ஒன்றும் கிடையாதுன்னு நம்மாழ்வாருடைய திருவுள்ளம். அதுதான் நாமளும் அனுசரிக்க வேண்டியது. அப்போ இந்த 9 விதமான நவவித சம்பந்தத்தை தெரிஞ்சுட்டதான அந்த ஜீவன், அப்போ நம்ம இப்போ எப்படி நம்ம பெருமாளை அடையிறது, யார் நமக்கு சொல்லித்தருவா அப்படின்னு தேடும் பொழுது தான் அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சாரியன் நமக்கு வேணுங்கிற ஞானத்தை பெருமாள் கிருபையினால் தெரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த ஆச்சாரியன்கிறவா எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுங்கிறத நமக்கு ஆச்சரியமாக புரிய வைக்கிற சுவாமி தேசிகனுடையதான திருக்குமார். அவருடைய திருநாமம் குமார வரதாச்சாரியார் அப்படின்னு பேர். நயினாராச்சாரியார்னு சொல்கிறது உண்டு, அவர் அந்த திருநாமம் உண்டு அவருக்கு. அவர் ரொம்ப அற்புதமாக, அவருக்கு என்ன ஒரு பரம பாக்கியம்னுட்டா, தகப்பனாரே ஆச்சாரியனாக ஆனார் சுவாமி தேசிகனுக்கு.
ஆண்டாளுக்கு எப்படியோ அதே மாதிரி. ஆண்டாளுக்கு தகப்பனார் விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார். ஆனால் எல்லா போதனையுமே எல்லா